வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் நமக்கு சில நேரங்களில் வரும் திருப்பங்கள் சுவாரஸ்யமானவையாக இருக்கும். ஒரு சில திருப்பம் நம் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் என்று ஒரு கட்டுரையில் எழுத்தாளர் சுஜாதா எழுதியிருப்பார்கள். பலருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற திருப்பங்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. அப்படி நடிகர் திலகம் சிவாஜியின் வாழ்விலும் நடந்துள்ளதாம். அப்படி ஏற்படுத்திய நாடகம்தான் நூர்ஜஹான். சிவாஜி நூர்ஜஹான் என்ற நாடகத்தில் நடித்திருப்பார். தன்னோட அழகான நடிப்பாலும் நளினமான தோற்றத்தாலும் அன்றைய வாலிபர்களை கிரங்கடித்து வைத்திருப்பார். இந்த நாடகத்தில் சிவாஜி நூர்ஜஹான் வேடத்தில் நடித்திருப்பார். அப்போது அந்த நாடகத்தை பார்க்காதவர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சிவாஜியின் வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான நாடகம், சிறந்த நாடகமும் கூட. தமிழ் சினிமா உலகுக்கு சிவாஜி அண்ணனை அழைத்து வந்ததும் இந்த நாடகம்தான். இந்த நாடகம் வேலூரில் அரங்கேற்றமானதாகும். நேஷனல் பிக்சரின் நிறுவனரும் ஏவிஎம் படங்களின் விநியோகஸ்தருமான பி.ஏ. பெருமாள் முதலியாரும் அந்த நாடகத்தை பார்த்தார்களாம். அப்போது சிவாஜி நடிப்பில் கிறங்கி போய் அந்த நாடகத்தை பலமுறை பார்த்தார்களாம். தான் எடுக்கும் படத்தில் இவரை தான் ஹீரோவாக நடிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தாராம். அதற்கு பல எதிர்ப்புகள் வந்தாலும் அவர் அதில் இருந்து பின்வாங்கவே இல்லையாம். அந்த முடிவுக்கு பிறகுதான் தமிழ் சினிமா உலகிலே ஒப்பில்லாத நடிகராக தமிழ் சினிமா உலகிற்கு கிடைத்தார் என்பதுதான் வரலாறு. நடிகர் திலகம் சிவாஜி பராசக்தி என்ற படத்தில் தான் அறிமுகமானார். முதல் படத்திலே கலைஞரின் வசனத்தில் முத்தான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை அண்ணாந்து பார்க்க வைத்திருப்பார். 69 படத்தில் அந்த கோட் சீனில் சிவாஜி நடித்ததைப் போல இன்று வரை எந்த நடிகரும் நடிக்க முடியாது என்றே சொல்லலாம். அன்று முதல் ரசிகர்களின் இதயத்தில் நீங்க என பிடித்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த படத்தின் தயாரிப்பாளர் தான் பி.ஏ. பெருமாள் முதலியார். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.